அடுத்ததாக உங்கள் மதத்தாவை முன்னால் உட்கார்ந்திருப்பது அஹ்மது அகரத்துள்ளாக கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வன்-நஜ்மி இதா ஹவா வஅய்லன் क़ால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்து அதிலும் உம்மத்தே முஹம்மதியாவில் அதுனா குலாமாக நம்மை சேர்த்து அவுலியாக்களுடைய சஹவாசத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து அது நிலைத்திருக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் முக்கியமான சில நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரசூலுல்லாவுக்கு ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் வருகை. அப்போது இக்ரான்னு சொன்னாங்க, குரான் ஓதுற அந்த வஹி நுசூருல் வஹியுடைய ஆரம்ப நேரம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியமான மனைவி, தன்னுடைய பெரியத்தா, இவர்களுடைய மரணமான அந்த நேரத்தில் பெருமானாருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஏற்பாடு செஞ்சால் அந்த ஏற்பாடுக்கு பேர் தான் மேராஜ். இந்த மேராஜுடைய நிகழ்வு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் கிதாபுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹானி அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்க. போயிட்டு அங்கே 7 வானங்களில் 7 நபிமார்களை பார்த்தாங்க, திரும்பவும் வந்தாங்க. இப்படிங்கிற செய்திகளை நாம் ஒவ்வொரு மேராஜுடைய பயான்களையும் கேட்டிருக்கோம். இந்த மேராஜுடைய அமல், நாம் மேராஜுடைய நாளில் நம்ம எந்த அகீதாவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மேராஜ் போனேன், இந்த மாதிரி நான் 7 வானத்தை போனேன், அங்கே இதெல்லாம் கேட்கும்போது அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த பார்ப்பா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் அல்ல, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இவர் பொய் சொல்கிறாரு, இவர் ஒரு சாஹிரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இவர் இப்படிலாம் பேச ஆரம்பித்த போது இஸ்லாத்தில் இருந்த நிறைய அப்பொழுது சேர்ந்த இஸ்லாத்தில் புதிதாக சேர்ந்த அந்த மக்களில் சில பேர் மேராஜுடைய நாளில் கலந்துட்டாங்க, ஏற்றுக்கலை, இதை நான் ஏற்றுக்க மாட்டோம், இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நகர்ந்துட்டாங்க. அப்படின்னு சொன்னால் நாமும் இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீ என்ன ரசூலுல்லாஹ் இதை என்ன இதை விட எப்படி சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதனால தான் அவர்களுக்கு சித்திக்குங்கிற பட்டம் அவர்களுக்கு கிடைச்சது என்பதாக வரலாறு சொல்லப்படுது. அப்படின்னா மேராஜுடைய நாளில் நாம என்ன செய்யணும்னா, சத்தக்குனாக்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும். நான் இந்த மேராஜை பரிபூர்ணமாக நம்புகிறேன், இது உங்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு பேர் அற்புதம், இப்படிங்கிற நம்புறது இருக்குத, இதை உண்மைப்படுத்துதல் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் கடமையாது. மேராஜை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்பதாக அந்த ஆயத்தின் மூலமாக மேராஜை உறுதிப்படுத்தி பேசுறான். இஸ்ராவை அல்லாஹ் நஸ்ஸன் ஒருவர் இஸ்ராவை மறுத்தால் காபிர், அவர் சுத்தமாக இல்லாமல் போயிடுவார். இஸ்ரா என்பதை ரசூலுல்லாஹ் வாழ்நாளில் இந்த மக்காவிலேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போகலை அப்படின்னு ஒரு சொன்னார்னா, குர்ஆனை மறுத்தால் அவர் காபிரா போயிடுவார்.
அடுத்து பைத்துல் முகத்தஸ்லேருந்து 7 வானங்களை பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற இந்த செய்தி இருக்கு, இது முத்தவாத்திரான ஹதீஸ். இதை மறுத்தாலும் அதே நிலைக்கு தான் பிடிப்பார். ஆக இதில் ஒன்றை கூட மறுக்க முடியாத அனைத்து முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு காரியமா இருக்கு. இந்த சுப்ஹானல்லதி அஸ்ராபி அப்திஹுடைய இந்த ஆயத்துடைய சபபு நுசுல்ல தஃப்சீர் ஹாஸில் இமாம் எழுதுறாங்க. அதாவது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், இந்த நிகழ்வை நான் எப்படி பிரகடனப்படுத்துவது, நான் இதை என்ன சொல்லி பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னை அபுது என்று சொல்லி பிரகடனப்படுத்து. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ராபி அப்திஹி என்பதாக கொண்டு வந்தான் என்பதாக இந்த ஆயத்து விரிவுரையில் எழுதுறாங்க. அப்போ அபுதியத்துடைய இந்த நிலையை பெற்ற நாள் மேராஜுடைய நாள். இப்போ இந்த அபுதியத்துடைய நிலையை பெற்ற நாள் இந்த மேராஜுடைய நாளாக இருக்கிறதால அதைத்தான் அங்கு அல்லாஹ் பறைசாற்றி பேசுகிறான். ஒரு தடவை பெரிய சஜ்ஜாதா ஒரு தடவை பேசும்போது சொல்லி காட்டினாங்க, மேராஜுடைய இரவுல ஒரு நாள் அல்லாஹ் மேராஜை நமக்கு கொடுத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குரான்ல இப்படி ஒரு ஆயத்து இருக்கு, ஒஃபி சமாயி ரிசுக்குக்கும், உங்களுக்கு வானத்துல ரிசுக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரிசுக்கு நீ பூமியில தேடுற, ஆனா உனக்கு ரிசுக்கு அல்ல வானத்துல இருக்குன்னு தான் சொல்றான். வானத்துல தான் நீ தேடணும். அப்படின்னா எப்படி தேடுறதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ் மேராஜை வைத்தான் என்பதாக சொல்லி காட்டினான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கு போகும் பொழுது முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கும்போது முதல் வானத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அது அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அல்லாஹ் 7 வானத்துல 8 நபிமார்களை காட்டினான். எத்தனையோ நபிமார்கள் இருக்க 8 நபிமார்களை காட்டி இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க என்பதாக நமக்கு உணர்த்துறான். அப்படின்னா என்ன விளங்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் நாமோ இவர்கள் தேர்ந்து எப்படி பைசான்களை பெறுவது, இந்த வானத்துல இருக்கிற ரிசுக்கை, உங்களுக்கு உடல்ல நோய் இருக்குதா, நோய் இருந்துச்சுன்னா 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, நீங்க கேட்டு வாங்குங்க. நீங்க 3வது வானத்துல உங்களுக்கு ஜமால் வேணுமா, அழகு வேணுமா, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அங்க கேட்டு வாங்குங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, குதில் கிதாப் பில் குவா, ஷரியத்துடைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தவங்க, அதனால அவங்க கிட்ட அதை நீ கேட்டு வாங்கிக்கோ. இப்படி ஒன் பை ஒன்னாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாக திறமைக்கு சொந்தக்காரங்க. அதனால் உங்களுக்கு நிர்வாக திறமை தேவைப்பட்டுச்சுன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வாங்கிக்கோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்துல ரொம்ப பிடிப்பாக இருந்தவங்க, அதனால அவங்க கிட்ட நீங்க அதை வாங்கிக்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தௌஹீதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க, அவங்க கிட்ட அது வாங்கிக்கோ என்பதை சொல்லி காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த 7 வானத்தில் 8 நபிமார்களை வைத்தான் என்பதாக சொல்லி காட்டினான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பனு ஆதம் என்பதாக விளங்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது வழக்கத்து கர்ரம்னா பனி ஆதம், யார் பனு ஆதம் என்பதாக நீயத்துல அந்த சிந்தனையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் தக்ரீம் செய்யறேங்கிறான். தக்ரீம் கராமத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ எப்போ நான் ஆதமுடைய புள்ளேன்னு நம்பணும், குறைஞ்சபட்சம் ஆதமுடைய புள்ளன்னு ஒன்னா நம்ப முடியும். உன்னை ஏத்து அந்த நீயத்து கொண்டு வர முடியலன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையாவது விளங்கிக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் ரஹமத் செஞ்சேங்கிறான், அவங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த ரஹமத் செஞ்ச சலாமுன் அலா நூஹின் ஆயித்து, அப்போ அவங்களுக்கு சலாமத்தை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்ய. அப்படின்னா இன்றைய நாள்ல இந்த 7 வானத்துல இருக்கிற 8 நபிமார்களிலிருந்து எப்படி நாம் ரிஸ்கை பெறுவது, அதே போல் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலங்களாக நாம் ஒவ்வொரு நாளும் விளங்கணும். இந்த மேராஜுடைய நாள்ல நாம் அதிகம் இந்த சிந்தனைகளை கொண்டு வரணும். மேராஜின் மூலமாக நாம் பெற வேண்டிய நிறைய அஸ்ராறுகள் உண்டு. மேராஜ் லேசான ஒரு காரியம் அல்ல. மேராஜுடைய சபபுல நீங்க சபபுல நிறைய சபபு சொல்றாங்க. அது ஒரு சபபு என்னன்னா, பூமி சொல்லிச்சான் வானத்துக்கிட்ட பேசும்போது வானத்தை சொல்லிச்சான், என்கிட்ட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உனக்கு பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கு என்பதாக கேட்டுச்சு. அப்போ இந்த வானத்துடைய வருத்தம் தான் மேராஜாக உண்டானது என்பதாக தஃசீர்கள் எழுதுவான். அப்போ இந்த செய்தியை சொல்லிட்டு ஒரு சக்கா பேசும்போது சொல்லி காட்டினாங்க,
ரசூலுல்லாவுடைய இன்திகாலுடைய நேரம். அந்த இன்திகால் ஆனதுக்கு பிறகு பூமி அல்லாஹ் கிட்ட சொல்லுச்சா, எத்தம் தூ யார் யாரெல்லான்னு பேச ஆரம்பிச்சு. நான் எத்தீமா போயிட்டேனே, இப்ப எனக்கு யார் இருக்கிறா, நான் பெருமை கொண்ட ரசூலுல்லா போயிட்டாங்களே, நான் இதுக்கப்புறம் நான் எத்தீமா போயிட்டேனே என்பதாக பூமி அல்லாஹ் கிட்ட முறையிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னானா, கவலைப்படாத, நான் என்ன செய்வேன், உனக்கு பிறகு இந்த பூமியில் நடமாடுவதற்கு ரிஜால் உல்லாக்களை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், அதை கொண்டு நீ சமாதானம் பெற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டு. அப்போ ரிஜால் உல்லாக்கள் என்பது உலகத்தில் நமக்கு கிடைச்சது அல்ல, நம்மளுடைய தேட்டத்துக்கோ ஆசைக்கோ வந்த மக்கள் அல்ல அவுலியாக்கள் என்பவர்கள். மலக்கும் அந்த பூமி அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கினது. அவுலியாக்களுடைய அந்த வருகை பூமி விளங்கி இருந்துச்சு. அவுலியாக்களை பற்றி சக்கா பேசும்போது சொன்னாங்க, ஒரு தடவை நாமெல்லாம் ரசூலுல்லாவுடைய ஒரு தடவை மெம்பர் படியில் ரசூலுல்லா பயான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மெம்பர் சரியில்லைன்னு இன்னொரு மெம்பரை மாற்றினாங்க. இப்போ மாற்றின உடனே இந்த மெம்பர் கட்டை அழுதது, அந்த சத்தம் எல்லாம் கேட்டது என்பதாக புகாரி ஷரீஃபில் நிறைய ஹதீஸ் கிதாபுகளை வருது. இந்த செய்தியுடைய ஒரு பகுதியா இந்த மரக்கட்டை அழுததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரக்கட்டை போகிறாங்க. போய் ரசூலுல்லா சொல்கிறாங்க, இந்த பார்மா, நீ அமைதி பெரு, நீ ஒன்று இதுக்கப்புறம் நீ அழுகாத, நான் உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் தரேன். 2 ஆப்ஷன். ஒன்று என்ன, நீ இப்படி இதை கவலைப்படுறிய, ஒன்றை நான் ஏதோ எங்கே ஒன்று எடுத்தாங்களோ அதே மரத்தில் ஒன்று சேர்த்துறேன், நீ பூமியில் உள்ளவர்களுக்கு நீ கனி பணம் கொடுத்து சந்தோஷமாக இருந்துக்கும். அப்படி இல்லை, இன்னொரு ஆப்ஷன் தரேன், இந்த உன்னுடைய மரக்கண்டை நான் சொர்க்கத்தில் நடுகிறேன், அங்கே அவுலியாக்கள் அதை சாப்பிடுவார்கள், நீ எதை விரும்புற என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரக்கட்டுக்கிட்ட போய் பேசினான். அப்போ அந்த மரக்கட்டை சொல்லுச்சு, ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறத விட எனக்கு ஆகிரத்தில் சொர்க்கத்தில் நான் இருக்கிறேன், அது நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. இதை சொல்லி காட்டினாங்க. இந்த பாருங்க, அவுலியாக்களுடைய சிறப்பை யாருக்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அவுலியாக்களுடைய உணவை அவங்க சாப்பிடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஒரு மரக்கட்டை கிட்ட பேசுறாங்கன்னு சொன்னா, முதல்ல நீ சுனனுன் நபியை பின்பற்றி இருக்கணும். ரசூல் மேல் காதல் கொண்டவனாக இருப்பவர்களுக்கு தான் அவுலியாக்களுடைய வாசல் அல்லாஹ் திறந்து விடுவான். அவுலியாக்களுடைய வாசல்ல சீக்கிரம் நெருங்குறதுக்கு ஒரே வழி, நீ சுன்னத்துன் நபியை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். நபியுடைய வாசலுக்கு போகாம அவுலியாக்களுடைய வாசலுக்கு போகவே முடியாது. நீ அங்க போனாதான் உனக்கு அதுக்கு உண்டான வழிகளை திறக்கப்படும். ரசூலுல்லாஹ் எல்லா முனாஃபிக்குகள்கிட்ட ரசூலுல்லாஹ் இந்த பயான் பண்ணல, அவுலியாக்களுடைய சிறப்பை பத்தி முனாஃபிக்குகள்கிட்ட பேசல, மரக்கட்டைகிட்ட பேசுறாங்க. ஏன்னா அது குர்பான் ஆச்சு, நபிக்காக குர்பான்ல இருந்துச்சு. அந்த நிலை வந்ததால் தான் நல்ல அவுலியாக்களுடைய சிறப்பை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரக்கட்டைகிட்ட பேசி காட்டினாங்க. அப்படின்னா நாமும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை ஏத்துக்கிறதுல மும்முரமா இந்த நாள் மேராஜுடைய நாள், பரலான தொழுகைகள் நமக்கு கிடைச்ச நாள். இந்த தொழுகைகளை நம்ம பெற்றுக்கிட்டோம், இதை நம்ம சரிவர பயன்படுத்திடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 50 ரக்காத்து தொழுகையை 5 வக்தா குறைஞ்சிச்சு. அல்லாஹ்வுக்கு முஃமின் அப்படின்னு ஒரு பேரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின் என்பவன் யாருன்னா, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸ் அஜ்மைன். தனக்கு தன் குழந்தை, தன் பிள்ளை, தன் உலக மக்கள் அனைவரையும் காட்டிலும் யார் நபி மேல் அதிகம் காதல் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மூமின் என்று சொல்லப்படும். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மூமின் ஒரு பேர் இருக்கு. அப்ப அல்லாஹ்வும் எப்படிதான் இருக்கணும், தன்னை காட்டிலும் நபியுடைய பொருத்தத்தை தான் அதிகம் பிரியப்படுபவனாக அல்லாஹ் எல்லாம் இருக்கணும். அந்த இருப்பதினால் தான் அல்லாஹ் மூமின் என்பதாக பேர் வச்சுக்கிட்டான். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 முறை ஏறி 5 குறைச்சி வந்துட்டு 5 வக்துல கடைசியில் இருந்தப்போ ரசூலுல்லாஹ் மறுபடியும் போயிருந்தால் இந்த 5 வக்தும் இல்லாம தான் போயிருக்கும். அல்லாஹ் முடியாது, திருப்பி விட மாட்டான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்டு திருப்பினதாக இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்க. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபில் பதிவு செய்கிறாங்க, மஹ்ஷூர் மைதானத்தில் குல்லுன் ரிலாயா ரசூலல்லாஹ் ஆனா அத்துலுபு ரிலாக்க என்பதாக அல்லாஹ் பேசுறான்.
எல்லா மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் நபியுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். அனலஹா அனலஹா என்று சொல்லிக்கொண்டு நானே அதுக்கு தகுதியானவன் என்பதாக இருக்கிற நபிட்ட அத்தனை மக்களும் ஓடி போய் எங்களுக்கு ஷஃபாத்து கிடைக்காதான்னு அவர்கள் எல்லாம் தேடும் அந்த நேரத்தில் நான் உங்களுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் யார் சூழல் என்பதா அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். அப்போ சுன்னத்துல் நபியுடைய சுன்னன்கள் அஹாதீஸ்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறை எப்படி என்பதாக நிறைய ஹதீஸ்கள்ல நமக்கு நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு தான் இருக்குது. நாம சுன்னத்துக்களை குறிப்பாக ரவாத்திபான சுன்னன் அதுல நாம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இப்போ நாம தொழுகையுடைய விஷயத்துல அஸ்ஸலாத்துல் வக்திஹா தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவது தான் ஏற்றமானது. கலா செய்வதற்கு நாம் எப்ப வேண்டாம் தொழுதுக்கலாம் என்பதாக விளங்கிடவே கூடாது. ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வக்தையும் தொழுகையை விடக்கூடாது என்பதாக ரொம்பவும் சித்தத்தா இருந்தான். தொழுகையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னா அந்த வக்தில் எந்த நேரத்தில் வேண்டாலும் தொழுதுக்கலாம் அப்படின்னு விளங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு அதுக்காக கோஷிஷ் செய்யணும். ஜமாத்தில் போய் சேரணும். பள்ளியில ஜமாத்துல போய் சேரணும். பள்ளியில முடியலன்னா தனியா ஒரு 2 பேர் இருக்கிறாங்களா தனியா ஒரு ஜமாத்து வச்சு அந்த தொழுகையை நிலைநாட்டணும். ஏன்னா ஜமாத்து தொழுகையை பத்தி நம்ம சாஃபாத்தி சஃபா சஃப்புகள் மீது சத்தியமாக நல்லா பேசுறோம். அப்போ சாஃபாத்தி சஃபான்னு சொல்லிட்டாவே அது ஜமாத்துடைய தொழுகையில தான் சஃப்பு இருக்கும். அப்போ ஜமாத்துடைய தொழுகையை அல்லாஹ் உறுதிப்படுத்தி அதன் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் பேசி காட்டுறான். அப்போ நாமும் ஜமாத்துடைய தொழுகைகளை எப்படி சரிவர பேணணும். அல்லாஹ் குர்ஆன்ல வஹலஃப மின் பாதி ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் பின்னாடி ஒரு கூட்டம் வரும் அவர்கள் எல்லாம் தொழுகையை லேசு காணுவார்கள் அவர்கள் அதை வீணாக்கிடுவாங்க என்பதாக அல்லாஹ் பதிவு செய்யறான். அத்தகைய கூட்டத்தில் நாம போயிடக்கூடாது. எப்படி மேராஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த வக்தை இந்த கடைசியா கையில இருக்கிற இந்த 5 வக்தை என் உம்மத்து எப்படியோ அதை செய்வார்கள் என்பதாக ஆதரவு வச்சு வந்தாங்கள் அல்லவா. ரசூலுல்லாஹ் நம்மின் மீது நம்பிக்கை கொண்டுதான் இந்த 5 வக்து எப்படியே உம்மத்து செய்யும் அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த துனியாவுக்கு ரிட்டர்ன் வந்தாங்க. அதனால அந்த நபியுடைய நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன நம்பி இப்படி ஒரு இது சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எனக்காக வேண்டி இப்படி பேசி இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டியாவது சுயநலமாக இல்லாம அந்த தொழுகைகளை சரிவர பேணுவதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மெஹராஜ் என்று சொன்னால் தொழுகையைத்தான் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. தொழுகை இல்லாம வேற ஒண்ணு கிடையாது. சஹாபாக்கள் வன் நஜ்மி இதா ஹவா என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நட்சத்திரம் அது மறைந்த அந்த நேரம் அப்படின்னு அல்ல பேச ஆரம்பிக்கும். பெரிய சஜதா சொல்லி காட்டினாங்க ரசூலுல்லாவை நாம என்னைக்குமே எந்த நிலையிலையுமே விட்டுறவே கூடாது. எப்பவுமே நம்ம ரசூலுடைய நிஸ்பத்தை நாம மறக்க கூடாது என்பதாக பேசினாங்க. பேசும்போது சொல்லி காட்டினாங்க சஹாபாக்கள் அந்த இந்த மிம்பர் படியில ரசூலுல்லாஹ் பயான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஊர்ல அந்த தண்டோரை அடிச்சு இந்த இது சாமான விற்கிறாங்க சந்தை விற்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா மாசத்துக்கு ஒரு நாள் தான் சந்தை கூடும். அப்படி கூடுனா அன்னைக்கு வாங்கினா தான் உண்டு. அதை போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜாமான் வராது. ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்த அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் ஜும்மா அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சந்தை வருது. இப்ப சந்தை எல்லா மக்கள் எல்லாம் விற்கிறாங்க ஜாமான் விற்கிற அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்க ஒரு சில சஹாபாக்கள் நகர ஆரம்பிச்சாங்க. எப்படி அவங்க ஜாமான் வாங்கணும் என்னமோ சாமான வாங்கலைன்னா வீட்டுக்கு தேவைப்படுமே என்பதாக சஹாபாக்கள் போயிட்டாங்க. இத விஷயத்துல அல்லாஹ் அன்னைக்கு கண்டிச்சு ஆயத்தை இறக்குனா. அப்ப சொன்ன தர கூக்க காயுமா நபியை உங்களை விட்டு அவர்கள் இன்னொரு அமலுக்கு போயிருக்காங்க. இந்த ஆயத்துல தரக்கூக்க காயுமா அப்படிங்கிற இந்த ஆயத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னா ஒமா இந்தல்லாய் ஹைரும் மின திஜாரா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது என்பதாக இந்த இடத்துல இந்தல்லா என்பது ரசூலுல்லாவை தான் அல்லாஹ் இந்தல்லான்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ் கிட்ட இருக்குது ஹைரும் மிம்மை யஜ்மவுன் இங்க பேசப்படுற இந்த ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே இவங்கத்தான் நீங்கள் விவசாயம் வியாபாரமா இருக்கட்டும் அனைத்தையும் காட்டும் இவர்கள் தான் ஹைரானவர்கள். இதெல்லாம் நீ புடிச்சுக்கணும். இதையே நீ விட்டுட்ட என்பதாக அல்லாஹ் கடிந்து கொண்டான். ஏனென்றால் எந்த அமலாக இருந்தாலும் ரசூலை ஒதுக்கி கொண்டு நீ எந்த அமலும் செஞ்சாலும் அது ஃபாய்தா கிடையாது. அதுல எந்த ஒரு அமலும் அது அமலாகவே இருக்காது. நபியை எல்லா அமல்களிலுமே சேர்த்து வச்சிருக்கணும்.
ரசூலை பிரிக்கவே கூடாது. ரசூல்லா இந்த ஆயத்து இறங்கின பிறகு ரசூல்லா சொல்லி காட்டினாங்க, இந்த இடத்துல ஒரு 10 சஹாபாக்கள் மிஞ்சி இருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த 10 பேர் மட்டும் இல்லை என்று சொன்னால் மதீனா முழுக்க கல் மலையாக பொழிந்திருக்கும் என்பதாக ரசூல்லா கண்டிச்சு பேசி காட்டினாங்க. அப்போ ரசூலை நிஸ்பத்தை எந்த நேரத்திலும் விட்டுடக்கூடாது. அதை கடைசி வரைக்கும் நாம அவங்களோட நிஸ்பத்தை வச்சுக்கணும் என்பதாக ரசூல் அன்றைக்கு பேசி காட்டினாங்க. அந்த அடிப்படையில் ஒன்னஜுமி இதாகவா இந்த ஆயத்து பொதுவா எல்லாரும் இதை நபிசல வச்சு தான் பேசுவாங்க. மேல உள்ள தொடர் பார்த்தா மேராஜுடைய சம்பவமாக பேசி காட்டுவாங்க. ஆனாப்பா இதை நீ மேராஜுன்னு மட்டும் பார்க்காத, நீ என்னென்ன செய்ய, அவுலியாக்கள் நல்லோர்கள் அவர்களுக்கு உண்டான ஆதாரமா இந்த ஆயத்து இருக்கு என்பதா சொன்னாங்க. எப்படி சஜாதா இப்படி இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஒன் நஜ்மி இதா ஹவாங்கிற ஆயத்து இருக்கப்பா, நஜ்மு என்பதாக ரசூலுல்லா தன் நாவால் சொன்னது நஜ்மு என்று சொன்னா சஹாபாக்களை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ம் என்று சொல்லி காட்டினாங்க. அஸ்ஹாபிக நுஜும் என்பதாக ரசூலுல்லா சொன்னாங்க. அப்படின்னா சஹாபாக்கள் மறைந்த அந்த நேரத்துல இப்ப மக்கள் எல்லாம் தடுமாறி போயிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் இல்லையே அப்படின்னு கவலை வரும் பொழுது, ஒமா லல்ல சாஹிபுக்கும் ஒமா கவா, லல்ல என்றால் மறைந்தான் அர்த்தம். இங்க அல்லாஹ் சாஹிபுன்னு சொல்றது ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ் சாஹிபுன்னு பேசுறான். அப்ப ரசூலுல்லா என்னைக்குமே மறையலப்பா, நீ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி காட்டுறான். அப்ப ஒன்னஜுமி இதா ஹவான்னா சஹாபாக்கள் இல்லை என்று சொல்லி நீ தடமாற தேவையில்லை. உன்னுடைய நபி உன் கூடவே தான் இருக்கிறாங்க. மாலல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய நபியானவர் மறையவே இல்லை, அவர் வழி தவறவும் இல்லை, அவரை பிடிச்சிக்கோ. ஒமா எந்திக்கு இல்லா இன்னும் இல்ல வகிவா, அவர் பேசியது ஃபுல்லா வகியாகத்தான் இருந்தது, அவரை நீ பிடித்துக்கொள், நபியை எந்த காலமும் விட்டு விடாது, அதை பிடிச்சுக்கோ என்பதாக சொல்லி காட்டினான். அப்போ நாம சுன்னத்துகள் விஷயத்துல குறிப்பாக பரலான தொழுகைய, இந்த தொழுகையுடைய பர்லியத்தை நாம் அவசியம் உணரணும். அதுலயும் குறிப்பாக ஜமாத்துடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உண்டான கோஷிஷ் செய்யணும், அதுக்கான முயற்சி செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மெஹராஜுடைய நாள்ல எந்த அஸ்ரார்களை நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறானோ அத்தகைய அஸ்ரார்களை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.